ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா நிகழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தேவனுக்கு முதலாவது இடம் கொடுத்து இந்த நாளை ஆரம்பிக்கிறீங்களா? இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நாளாக இருக்க போகிறது. தேவன் நம்ம மேல மிகுந்த தயவு வைத்திருக்கிறார். தேவனுடைய அனாதி தயவு, தீர்மானம், அழைப்பு உங்க மேல இருக்கிறது. என் மேல தேவன் தயவா இருக்கிறாராங்க, காட்ஸ் ஃபேவர் இருக்கா? என் வாழ்க்கை அப்படி சில நேரங்கள் தெரியாத மாதிரி இருக்கே அப்படி நீங்க நினைக்கலாம். எவ்வளவு பெரிய காட்ஸ் ஃபேவர் உங்க மேல இருக்குங்கிறது இந்த வேதவசனம் நமக்கு அருமையா சொல்லுது பாருங்க. எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தேவன் ஏற்கனவே இந்த உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசுவை முன்குறித்து அவரை கொண்டு இன்றைக்கு எல்லாவற்றையும் முடித்து இன்றைக்கு அவருக்குள்ளே நம்மளை அவருடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து அதன்படி அழைத்து விட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விதத்திலே அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இங்கேதான் குறிப்பா போட்டிருக்கு பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. ஹல்லேலூயா, இங்கே போட்டிருக்கு பாருங்க, அவருடைய தயவுள்ள ஒரு விருப்பம், சித்தம். எப்பயுமே தேவ சித்தம் எப்படி இருக்கும்? அவரை நம்பர்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதனாலதான் என்னைக்குமே தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தம், அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய தயவு எப்படி நமக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்குன்னா, ஒன்றும் இல்லாம பாவத்திலையும் சாபத்திலையும் கிடந்த நம்மளை எடுத்து அவருடைய கிருபையால முடிசூட்டி அவருடைய பிள்ளையாகவே சுவிகார புத்திரர்களாக, தேவனுக்கு வாரிசுகளாக, அவருடைய எல்லாவற்றிற்கும் உரிமையாளர்களாக, சுதந்திரவாளிகளாக செய்து விட்டார். தொடர்ந்து போட்டிருக்கு, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. மறுபடியும் அவருடைய கிருபைன்னு ஒரு லெவல் இருக்கு, அந்த கிருபைக்குன்னு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு பாருங்க. அதன்படியே அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபை எந்த லெவலுக்குங்க அப்படின்னா, அது நீங்க சிலுவையில பாருங்க, அவர் இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், யாருக்குள்? இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபை. தேவன் என் மேல கிருபையா இருக்கிறாரா? ஆமா. அந்த கிருபை எவ்வளவு தூரங்க இருக்கு, அது எவ்வளவு ஐஸ்வர்யம் போல பெரியது அப்படின்னா, சிலுவையை பாருங்க. தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனே நமக்காக தந்துருளி அவர் ரத்தத்தை சிந்த வைத்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க, அவரை பாவமாக்கி சாபமாக்கி அவரை மரணத்தை ருசி பார்க்க வைத்து அவர் நிமித்தம் அவரை விசுவாசிக்கிற நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இதுதான் பாருங்க சுத்த கிருபை, தயவே. அதாவது தகுதியே இல்லாத நமக்கு எந்த விதத்திலும் நம்ம தேவனுக்கு முன்பாக ரைட்டு கிடையாது, எல்லா விதத்திலும் நம்ம அவருக்கு முன்பாக அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய் கிடந்தோம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு விரோதிகளா இருந்தோம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பிசாசுக்கு துணை செய்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த நமக்கு ஒரு பாவம் செய்யாத பரலோகத்தின் செல்லப்பிள்ளையான தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை இயேசுவை தந்து அவரை அடிக்க நொறுக்க அவர் சித்தமானார். ஏன்? நம்மை மீட்டெடுக்க. இதுவல்லவோ கிருபை. இதைத்தான் கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்றோம். அதனால அவர் ரத்தத்தால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பு மட்டும் கொடுத்தது இல்லாம மீட்பு, ரட்சிப்பு, மறுபடியும் ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ லைஃப் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம பெற்றிருக்கிறோம். இவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு தான் முத வசனம் சொல்லிச்சு. தேவனோட பிள்ளைங்கிற வாழ்க்கையை கொடுத்துட்டார். எங்கேயோ கிடந்த நம்மளை தூக்கி அவரோட உட்கார வச்சது மட்டும் இல்லாம அவருடைய எல்லாத்துக்கும் வாரிசுகளா மாற்றிட்டாரே. இதுவல்லவோ கிருபை, இதுவல்லவோ தயவு. பேர்பட்ட கிருபை பெற்றவர்கள் நீங்கள், இப்பேற்பட்ட தயவு பெற்றவர்கள் நீங்கள். நீங்க ஏங்க பயப்படுறீங்க? இதை நினைத்து சந்தோஷமா இருங்க. இந்த தேவனுக்குள்ள சந்தோஷமா இருங்க. அவர் வார்த்தையின்படி நடங்க. ஒரு நாளும் ஒன்றிலும் குறைவிட மாட்டீர்கள். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரும் இப்படியே தங்களுக்குள்ள இருக்கிற தேவன் எவ்வளவு தங்களை நேசிக்கிறார், பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். மகா பெரிய தயவை பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளட்டும். தங்கள் மேல் இருக்கிற பெரிதான கிருபை அறிந்து நன்றி செலுத்தட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்.